Hello traders, this is Bhuvneshwaran. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ல ஆப்ஷன் பையர் எல்லாமே பை பண்றப்போ அவங்களால கன்சிஸ்டன்ட்டா profit அப்படிங்கிறது வந்து பண்ண முடியறது இல்ல. சோ இதுக்கு மெயினா காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க இந்த ஆப்ஷன்ஸ் பத்தின full knowledge வந்து அவங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கறதை விட once இதுல வந்து profit பண்ண முடியல லாஸ் தான் ஆகுது அப்படினு தெரிஞ்சிக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்க அதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க ஆப்ஷன் செல்லிங் போறாங்க. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங் போறது. அப்புறம் அதுவும் சரி வரல அப்படினு சொல்லிட்டு அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மென்ட் கடைசியா வந்து அவங்களோட பாயிண்ட் வந்து இன்வெஸ்ட்மென்ட் ஆயிருக்கும். சோ அந்த மாதிரி மாத்தி மாத்தி போயிட்டே இருப்பாங்க. அதுக்கு பதிலா நீங்க நம்ம இந்த ஆப்ஷன் பையிங்ல ஏன் லாஸ் பண்றோம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படினா இதுலயே ஓரளவு நல்ல கன்சிஸ்டன்ட்டா உங்களால profit அப்படிங்கிறது வந்து பண்ண முடியும். சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு இடத்துல லாஸ் பண்றீங்க அப்படினா யாரோ ஒருத்தங்க profit பண்றாங்க. அவங்க உங்களோட ஆப்போனன்ட்டா இருக்கணும் இல்லையா? சோ அப்போ உங்களோட ஆப்போனன்ட் வந்து யாரு அப்படிங்கறத நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். நீங்க ஆப்ஷன் பையரா இருக்கீங்க அப்படினா உங்களோட ஆப்போனன்ட் யாரு? அதுக்கு அடுத்ததா அந்த ஆப்போனன்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படினா அவங்களுக்கு அகைன்ஸ்டா வர்க் பண்றது மூலமா அதாவது ட்ரேட் பண்றது மூலமா நம்மளால ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா ஆக முடியுமா? அதாவது அவங்களுக்கு அகைன்ஸ்டா அப்படினு சொல்றது அவங்க எந்த ஐடியாவோ இல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியோ ஃபாலோ பண்றாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம திங்க் பண்ணா நம்மளால நம்மளோட ட்ரேடிங்ல சக்சஸ்ஃபுல்லா ஆக முடியுமா அப்படிங்கறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்ப ஓவராலா முக்கியமான ரெண்டு விஷயத்தை வந்து பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நமக்கான ஆப்போனன்ட் யாரு அப்படிங்கறதை ஐடென்டிஃபை பண்ண போறோம். அந்த ஆப்போனன்ட்க்கு அகைன்ஸ்டா நம்ம ஐடியா பண்ணி ட்ரேட் பண்றோம் அப்படினா நம்மளால சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா ஆக முடியுமா அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது வந்து கிளியரா புரியும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பையருக்கு ஆப்போனன்ட் யாரு அப்படிங்கறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். சோ பெரும்பாலும் இருக்கிற ட்ரேடர் வந்து என்ன நினைக்கிறாங்க அதாவது பிகினர்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படினா இப்போ நான் வந்து ஒரு கால் ஆப்ஷன் பையர் அப்படினா என்னோட ஆப்போனன்ட் வந்து புட் ஆப்ஷன் பையர். அப்படி இல்லனா நான் ஒரு புட் ஆப்ஷன் பையரா இருக்கேன் அப்படினா என்னோட ஆப்போனன்ட் பாத்தீங்க அப்படினா கால் ஆப்ஷன் பையர். ஏனா நான் கால் ஆப்ஷன்ல லாஸ் பண்றேன்னா அது வந்து புட் ஆப்ஷன் பையருக்கு தான் போகும். இல்ல நான் புட் ஆப்ஷன்ல வந்து லாஸ் பண்றேன் அப்படினா அது வந்து கால் ஆப்ஷன் பையருக்கு தான் போகும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா அது வந்து உண்மை கிடையாது. நீங்க வந்து ஒரு கால் ஆப்ஷனோட பையர் அப்படினா உங்களுக்கான ஆப்போனன்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த கால் ஆப்ஷனோட செல்லர் தான். அதே போல நீங்க ஒரு புட் ஆப்ஷன் பை பண்றீங்க அப்படினா உங்களுக்கான ஆப்போனன்ட் அப்படிங்கிறவரு அந்த புட் ஆப்ஷனோட செல்லர் தான். ஏனா உங்களோட profit வந்து அப்படியே பாத்தீங்கன்னா அவருக்கு தான் போக போகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க அவுட் ஆஃப் த மணில இருக்கிற ஒரு ஸ்ட்ரைக்ல உள்ள ஒரு பிரீமியமை பை பண்றீங்கன்னு வெச்சுக்குவோம். சோ மார்க்கெட் வந்து எக்ஸ்பைரி டேல முடியறப்போ அந்த பிரீமியம் எல்லாம் ஜீரோ ஆகுது அப்படினா நீங்க அதுல லாஸ் பண்ணிடுவீங்க. அந்த நீங்க லாஸ் பண்ண பிரீமியம் யாருக்கு போகும் அப்படினா உங்களோட ஆப்போசிட் பையருக்கு போகாது. நீங்க எந்த ஆப்ஷன் எடுத்தீங்களோ கால் ஆப்ஷனோ இல்ல புட் ஆப்ஷனோ எடுத்தீங்க அப்படினா அந்த ஆப்ஷனோட செல்லருக்கு தான் அந்த பிரீமியம் போகும். இப்போ நமக்கான ஆப்போனன்ட் யாரு நம்மளோட எதிரி யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு. அவரு வந்து வின் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்றாரு அப்போ அவரோட ஐடியாவுக்கு ஆப்போசிட்டா பண்ணா நம்மளால வின் பண்ண முடியுமா அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஜெனரலா ஒரு தாட் என்ன இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ல ஆப்ஷன் செல்லர் தான் மோஸ்ட்லி வின் பண்ணுவாங்க. வின்னிங் ப்ராபபிலிட்டி ஆப்ஷன் செல்லருக்கு தான் அதிகமா இருக்கும். ஆப்ஷன் பையருக்கு ரொம்ப கம்மியாவே இருக்கும். அதனால ஆப்ஷன் செல்லிங்ல நல்லா profit பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் சொல்வாங்க. சோ நிறைய பேர் வந்து ஆப்ஷன் பையிங் பண்ணிட்டு அத லாஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் ஆப்ஷன் செல்லிங் பக்கம் போய்டுவாங்க. இப்போ இதுல நம்ம என்ன சொல்ல வரோம் பாத்தீங்க அப்படினா ஆப்ஷன் செல்லர் profit பண்றாரு அப்படினா அவருக்குன்னு ஒரு ஐடியா வச்சிருப்பாரு. அவருக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவார் இல்லையா? சோ அந்த ஐடியாவுக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கும் ஆப்போசிட்டா அப்படி இல்லனா அத ரிவர்ஸ் பண்ணி நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா நம்மளால profit பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல பார்க்க போறோம். சரி இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படினா இந்த ஆப்ஷன் செல்லர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் டைரக்ஷனல் ட்ரேடிங் தான் பண்ணுவாங்க. அதாவது செல்லர்ல வந்து நிறைய பேர் இருக்காங்க. நீங்க கேட்கலாம் ஏன் டைரக்ஷனல் பேஸ் பண்ணி செல் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் கூட டவுட் வரலாம். ஏன் நாங்களே டைரக்ஷன் பேஸ் பண்ணி செல் பண்றவங்க தான் செல்லர்னாலே நான் டைரக்ஷனல் தானா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நான் சொல்ற செல்லர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ். ஏன்னா அவங்க தான் உங்களோட மெயின் ஆப்போனன்ட். எஃப்ஐஐ டிஐஐ இந்த மாதிரியான ட்ரேடர்ஸ் தான் பாத்தீங்கன்னா உங்களோட ஆப்போனன்ட். சோ அந்த செல்லர் வந்து எப்போதுமே டைரக்ஷனல் பேஸ்டா பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. நான் டைரக்ஷனல் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜிஸ் ஏதாவது ஃபாலோ பண்ணுவாங்க வித் ப்ராப்பர் ஹெட்ஜிங்கோட. ஸோ இப்போ நமக்கு வந்து நல்லாவே தெரியுது நமக்கு செல்லர் தான் வந்து ஆப்போனன்ட்டு. அதுலேயும் பெரிய பெரிய செல்லர்ஸ் எஃப்ஐடி மாதிரியான பெரிய செல்லர்ஸ் தான் நம்மளோட ஆப்போனன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்கும் அப்படின்னா நான் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி தான் அவங்க வந்து பெரும்பாலும் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க அதில் தான் ப்ராஃபிட் பண்ணுவாங்க. சரி நான் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டைம் டிகே. அதாவது இந்த தீட்டாவை பேஸ் பண்ணி
அவங்களுக்கு இந்த டைம் எவ்வளோக்கு எவ்வளோ குறையுதோ டைம் வேல்யூ வந்து மெல்ட் ஆகி அதாவது எரோட் ஆகி அவங்களுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ அவங்க எந்த மணிநேஸை சூஸ் பண்ணுவாங்க, மணிநேஸ் அப்படிங்கிறது வந்து அட் த மணி, அவுட் ஆஃப் த மணி, இந்த மணி, அதில் எந்த மணியை வந்து மோஸ்ட்லி அவங்க சூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓடிஎம் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஓடிஎம்ல தான் பார்த்தீங்கன்னா டைம் வேல்யூ அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து அவங்க நினைக்கிற டைரக்ஷனுக்குள்ளேயே மார்க்கெட் முடிகிறப்போ அந்த அவுட் ஆஃப் த மணி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜீரோவாகிடும். ஸோ அது எல்லாமே அவங்களுக்கு ப்ராஃபிட் தான். இந்த மாதிரி திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக திங்க் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஓடிஎம்ல என்ட்ரி ஆகிறத கொஞ்சம் தவிர்க்கலாம். அதாவது மோஸ்ட்லி பிகினர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவுட் ஆஃப் த மணியில் பை பண்ணுறப்ப தான் எங்களுக்கு கம்மியான கேபிட்டல் தேவைப்படுது. ஏன்னா எங்ககிட்ட அவ்வளோதான் கேபிட்டல் இருக்குது, 2000, 3000, 5000 இந்த மாதிரி தான் கேபிட்டல் இருக்குது. ஸோ அதை வச்சுக்கிட்டு எங்களால் அவுட் ஆஃப் த மணியில் மட்டும் தான் பை பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவுட் ஆஃப் த மணியை தான் சூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த மணி எல்லாமே ஜீரோவில் போய் முடிஞ்சிருது. ஸோ அவங்களுக்கு லாஸ் வருது. அப்போது நீங்கள் மணிநெஸை சூஸ் பண்ணுறப்போ செல்லர் வந்து அவுட் ஆஃப் த மணியை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அட் த மணியை சூஸ் பண்ணணும், இல்லைனா அட் த மணிக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த மணியை சூஸ் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. சரியா? ஸோ ரெண்டாவது பாயிண்ட்டு, செல்லருக்கு எது வந்து லாஸ் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த காமா எஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. மார்க்கெட் வந்து சடனாக ஒரு பொட்டன்ஷியல் மூவ்மெண்ட் கொடுக்கும்போது, இல்லைனா ஏதாவது ஒரு பிரேக் அவுட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சடனாக ரைஸ் ஆகும். அதாவது கம்மியான டைமில் அதிகமான பாயிண்ட்ஸ் வந்து மூவ் ஆகும்போது அந்த இடத்துல காமா எஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து நடக்கும். அது பார்த்தீங்கன்னா செல்லருக்கு லாஸ் கொடுக்கும். எப்போதுமே மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ்லையோ இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அதோட டைரக்ஷனில் நகர்ந்தால் மட்டும்தான் செல்லருக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கும். சடனாக ஒரு இம்பேக்ட் கொடுக்குது, ஒரு மூவ்மெண்ட் கொடுக்குது அப்படிங்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சைடில் பெரிய லாஸும் ஒரு சைடில் கம்மியான ப்ராஃபிட்டும் இருக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஓவராலாக லாஸில் தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம பையர் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காமா எஃபெக்ட் எப்போ நடக்க போகுதோ அந்த டயத்தில் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அது நமக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த லாங் ஸ்ட்ராங்கிள் இல்லைனா லாங் ஸ்டாடில் வந்து எந்த இடத்துல எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். எப்பப்பெல்லாம் மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்குதோ, இல்லை ஒரு ரேஞ்சை வந்து பிரேக் டவுன் கொடுக்குது, இல்லை பிரேக் அவுட் கொடுக்குது, அந்த மாதிரியான இடத்துல நம்ம லாங் ஸ்ட்ராங்கிள், லாங் ஸ்டாடல் மாதிரியான ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். ஏன்னா அந்த இடத்துல ஆப்ஷன் செல்லருக்கு வந்து அது லாஸ் கொடுக்குறப்போ ஆப்ஷன் பையருக்கு வந்து அது ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஓரளவு புரியும். அதே போல் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா மணிநெஸை எதை சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, காமா எஃபெக்ட் எப்படி ஆப்ஷன் செல்லருக்கு வந்து அகேன்ஸ்டாக இருக்கோ அதே போல் ஆப்ஷன் பையருக்கு பார்த்தீங்கன்னா டெல்டாவும் காமாவும் வந்து ஃபேவராக இருக்கும். அந்த டெல்டா வந்து எப்படி நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு செப்பரேட்டடாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்கையும் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ அதை போய் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இப்போ மூணாவதாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆப்ஷன் செல்லர் வந்து டெய்லி பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டாக ஒரு டைமிங் வச்சுக்கிட்டு அதில் வந்து அவங்க என்ட்ரி ஆடுவாங்க. அதாவது நம்ம நிறைய ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி பார்த்துருப்போம், இந்த 920 ஸ்டாடில் அது இதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி டெய்லி பார்த்தீங்கன்னா 920க்கு அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இல்லைனா 930 இல்லைனா 945 அவங்களுக்குன்னு ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு டைமிங் வச்சுட்டு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை அவங்க வந்து ரன் பண்ணி விட்டுருவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு மூமெண்ட்டுக்காக வெயிட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட மெயின் மோட்டிவே என்னவாக இருக்கும் அப்படின்னா அந்த டைமை வந்து கன்சியூம் பண்ணணும், அந்த டைம் வேல்யூ வந்து பிடிக்கணும். அப்போ நம்ம மார்னிங்கே அவங்க வந்து அதை ஸ்டார்ட் பண்ணாதான் மார்க்கெட் சைட்வேஸில் போகுது அப்படிங்கிறப்போ காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் உள்ள அந்த டைமை வந்து அவங்க எடுத்துக்குவாங்க. அந்த தீட்டாவோட வேல்யூ எல்லாமே அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ அவங்க வந்து மார்க்கெட் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை வந்து மார்னிங்கே அப்ளை பண்ணிடுவாங்க. ஆனால் நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையராக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஃபிக்ஸ்டாக ஒரு டைமிங் வச்சுக்கிட்டு நான் இந்த டைமிங்கில் என்டர் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்டர் ஆகக்கூடாது. இப்போது ஆப்ஷன் செல்லர் என்ன பண்ணுறாரோ அதுக்கு ஆப்போனண்ட்டாக நீங்கள் பண்ணணும். அவர் எப்படி ஃபிக்ஸ்டாக ஒரு டைமில் என்டர் ஆகிறாரோ அதை மாதிரி நம்ம அந்த ஃபிக்ஸ்டான டைமில் வந்து என்டர் ஆகக்கூடாது. நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த ட்ரேடில் என்டர் ஆகணும். என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் மாதிரியான பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகி அது வந்து பிரேக் அவுட் ஆகலாம். அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு சேட் பேட்டர்ன் உங்களுக்கு வந்து தெரியலாம். அடுத்ததாக ஏதாவது ஒரு புல் பேக் வந்து உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியலாம். இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப மட்டும்தான் ட்ரேட் பண்ணணுமே தவிர டெய்லி ட்ரேட் பண்ணணும், நான் குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே நான் ட்ரேட் பண்ணணும், இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களால் ஆப்ஷன் பையிங்கில் ப்ராஃபிட் பண்ண முடியாது. மார்க்கெட் எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குதோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப மட்டும்தான் நீங்கள் ட்ரேடிங்கில் என்டர் ஆகணும். சரியா? ஸோ மூணாவது பாயிண்ட் நம்ம பார்த்ததுன்னா எந்த டயத்தில் என்டர் ஆகணும், எப்படி என்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதையும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ ஃபோர்த்து, இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ செல்லர் என்ன பண்ணுறாரு, அவரோட ஓவரால் கேபிட்டலை வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணுறாரு. அவர்கிட்ட ஒரு 1 கோடி ரூபாய் இருக்குது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா
அந்த 1 கோடி யூஸ் பண்ணுவார், இல்லைனா கிட்டத்தட்ட ஒரு 70 lakhs வரைக்கும் நாச்சும் யூஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் 30 இல்லை 25 lakhs வந்து பேக்கப்புக்கு வச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம பையராக இருக்கிற நம்ம அந்த மாதிரி 50% இல்லை 75% நம்மளோட கேபிட்டலை வந்து யூஸ் பண்ணவே கூடாது. அதுக்கு பதிலாக இப்போ ஒரு ஆப்ஷன் பையர்கிட்ட 1 lakh இருக்குன்னு வச்சுக்கோம். அந்த 1 lakhல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரேடுக்கு 10,000 இல்லை 20,000 தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னா அப்போ அந்த 10,000க்கு 10% நீங்கள் ரிஸ்க் வச்சிங்க அப்படின்னா உங்களோட ஓவரால் 1 lakh கேபிட்டலுக்கு 1% தான் ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி வரும். அதே போல் 20,000க்கு நீங்கள் 10% ரிஸ்க் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஓவரால் கேபிட்டலுக்கு பார்த்தீங்கன்னா 2% தான் ரிஸ்க் வரும். இந்த மாதிரி தான் நீங்கள் கேபிட்டலை வந்து யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ நாலாவது நம்ம பார்க்குறது வந்து கேபிட்டலை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான். இப்போ நீங்கள் ஆப்ஷன் செல்லரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஆப்ஷன் செல்லர் வந்து ஒரு 90% கேபிட்டல் இல்லைனா ஒரு 75% கேபிட்டலை வந்து யூஸ் பண்ணிடுவாங்க. அவங்ககிட்ட 1 crore இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 70 இல்லை 80 lakhs வந்து யூஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிற 10 or 20 வந்து அவங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக வச்சுக்குவாங்க. இல்லைனா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுவாங்க. அதில் அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 1% தான் ரிஸ்க் வச்சு அவங்க ட்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஆப்ஷன் பையர் வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அவங்கள மாதிரி 70%, 80% கேபிட்டல் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது. நம்மக்கிட்ட 1 lakh இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 10,000 இல்லைனா 20,000 தான் ஒரு ட்ரேடில் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா அந்த 10,000க்கு 10% வந்து நீங்கள் ரிஸ்க் வைக்கிறீங்க அப்படின்னா ஓவராலாக உங்களோட 1 lakh கேபிட்டலுக்கு அது வந்து 1% தான். அதே போல் 20,000 ஒரு ட்ரேடில் யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு 10% வந்து ரிஸ்க் வைக்கிறீங்க அப்படின்னா ஓவராலாக உங்களோட 1 lakh கேபிட்டலுக்கு அது வந்து 2% தான் அது ரிஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி கேபிட்டலை யூட்டிலைஸ் பண்ணுறது ஒரு விதம் இருக்குது. இது வந்து 4th பாயிண்ட். சரியா? ஸோ இப்போது நம்ம வரிசையாக ஒரு 4 பாயிண்ட் பார்த்துருக்கோம். ஸோ ஓவராலாக ஒரு கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா நம்ம 4 பாயிண்ட் பார்த்துருக்கோம். அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து எந்த மாதிரியான மணி நேஸை சூஸ் பண்ணுறது. ஆப்ஷன் செல்லர் வந்து ஓடிஎம்மை தான் மோஸ்ட்லி எடுக்கிறாரு அப்படின்னா நம்ம அந்த ஓடிஎம்மை எடுக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அடுத்த மணி இல்லை இந்த மணி எடுக்க பார்க்கணும். ஆப்ஷன் செல்லருக்கு வந்து காமா எஃபெக்ட் வந்து அவருக்கு லாஸ் கொடுக்குது அப்படின்னா நம்ம அந்த காமா எஃபெக்ட் எப்போ நடக்க போகுதோ அந்த இடத்துல தான் நம்ம வந்து ப்ராஃபிட் எடுக்க பார்க்கணும். அதே போல் ஆப்ஷன் செல்லர் வந்து ஃபிக்ஸ்டாக ஒரு டைம் வச்சு ட்ரேடுக்குள்ளே என்ட்ரு ஆகிறாருன்னா நம்ம அந்த மாதிரி பண்ணாமல் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ கிடைக்குதோ அப்போ மட்டும் தான் என்ட்ரு ஆகணும். இல்லைனா அது வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணணும். அடுத்ததாக வந்து அவங்களோட ஃபுல் கேபிட்டலையும் யூட்டிலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அப்படி பண்ணாமல் நம்மளோட ஓவரால் கேபிட்டல்லேருந்து 10 to 20% கேபிட்டலை மட்டும்தான் ஒரு ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையராக இருக்கீங்கன்னா ப்ராப்பராக இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னு பாருங்கள். அதே போல் நான் இதில் ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.